வணக்கம் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் திவ்யா. கருத்து வேறுபாடுகளை மறந்து டிடிவி தினகரனும் திவாகரனும் தஞ்சையில் சந்தித்தனர். சசிகலாவின் அண்ணன் மனைவியும் டிடிவி தினகரனின் மாமியாருமான சந்தானலட்சுமி உடல்நல குறைவால் சென்னையில் காலமானார். இதைத் தொடர்ந்து அவரது உடல் சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த துக்க நிகழ்ச்சியில் தினகரனும் திவாகரனும் கலந்து கொண்டு பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலாவின் தம்பி திவாகரன், சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டுள்ள அபிமன்யு போல தற்போது அதிமுக சிக்கி தவிப்பதாக தெரிவித்தார். அதை மீட்டெடுப்போம் என்றும் திவாகரன் கூறினார். தனக்கும் தினகரனுக்கும் எவ்விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது என கூறிய திவாகரன், தங்களுக்கிடையே பிரச்சனை இல்லாத போது நடராஜன் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் நம்முடைய கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து மறைந்த எங்கள் அந்நியாருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். பொதுவாக இவ்வளோ பெரிய தொண்டர்கள் கூட்டம் வந்து எங்கள் அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்றால் எங்கள் அன்னியுடைய பாட்டும் இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருடைய பிரச்சனைகளையும் சரி வளர்ச்சிகளையும் அவருடைய பங்கும் மறைமுகமாக இருந்திருக்கிறது என்பது ஒரு சான்று. அதுக்கு தான் எல்லாரும் வந்து இங்கே குமிஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்களிடம் சில கேள்விகள் வைக்கப்பட்டது. ஏன் யாருமே வரலன்னு. துக்கத்துக்கு வர்றது வராதது அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பம் இருப்பது. இப்போ யாருக்கும் எந்த அரசியல் நெருக்கடியும் கிடையாது யாருக்குமே. அதனால் வந்து அவங்கவுங்க பல்வேறு வேலைகளில் இருக்கலாம். சாயந்தரம் தான் எடுக்க போகிறோம், இடையில் வரலாம். அதனால் வந்து இதெல்லாம் அரசியலாக பண்ண வேண்டியில்லை. பொதுவாக எங்களுடைய குடும்பத்தின்பால் அக்கறை உள்ளவர்கள், இந்த கழகத்தின்பால் அக்கறை உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துக்கத்தை கண்டுகொள்வதற்கு எங்களை எல்லோரையும் வந்து பார்த்து எங்கள் அத்தனை பேரையும் அவர்கள் ஆசுவாசப்படுத்தி விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த கழக குடும்பம் என்பது ஆட்சி என்பது வேறு, பதவி என்பது வேறு, எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் வேறு. இதை மீறி கடைக்கோடி தொண்டர்கள் அவர்கள் எங்களுக்கு வந்து இன்றைக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த துக்க நிகழ்ச்சிகளே எங்களுக்கும் எங்களை சேர்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் டாக்டர் வெங்கடேஷ் எங்கள் அண்ணனோட பையன் அவருக்கும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்து நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு பாதுகாப்பாக. இதைத் தொடர்ந்து பேசிய அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுகவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பாருங்கள் என கூறினார். அப்படிலாம் பார்க்காதீங்க. அவங்க துக்க செய்தி கேட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் வருவாங்க. இதுவரை வரலை, நாளை வரை வரலை அப்படிங்கிறது துக்க வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க. மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களின் மூத்த அண்ணனின் மனைவி அவர்கள் தவறியிருக்கிறார்கள். அதனால் கழக தொண்டர்கள் அனைவரும் இங்கே வந்து சென்று கொடுக்கிறார்கள். அதுபோல் எல்லோரும் வந்துருப்போம். அரசியல் கேள்வி வேணாம், துக்கம் சம்மந்தமாக கேள்விங்க நான் சொல்கிறேன். அது பொறுத்திருந்து பாருங்கள். எனக்கு காலம்பரம் கூட நமது டெப்டி ஸ்பீக்கர் தம்பிதுரை வந்தாங்க. காலையில் கூட தம்பிதுரை வந்துட்டு போனார், மாண்புமிகு துணை சபாநாயகர். அதுமாதிரி மற்ற அமைச்சர்கள் வருவாங்க. நிறைய பேர் தொலைபேசியில் எங்கள்கிட்ட பேசி கண்டல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இதை போய் அரசியலாக பார்க்காதீங்க. இது ஒரு துக்க நிகழ்ச்சி. இதில் நீங்கள் அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். வெளியேறிய நோக்கம் நிறைவேறும் வரை இரு அணிகளும் இணைய வாய்ப்பில்லை என்று எம்பியும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான சுந்தரம் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரிடம் நீட் விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் பேசியிருப்பதாகவும் விரைவில் நல்ல முடிவு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து சசிகலா மற்றும் தினகரனை வெளியேற்றும் வரை தர்ம யுத்தம் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஸ்டாலின் ஒரு செயல்படாத தலைவர் என குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியை பிடிக்கலாம் என்ற கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்றும் சுந்தரம் தெரிவித்தார்.
மரணத்திலே மர்மம் இருக்கிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணத்திலே மர்மம் இருக்கிறது. அந்த மர்மம் அவிழ்க்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கின்றோம். இந்த இரண்டு பிரச்சனைகளையும் முடிந்தால்தான் அந்த பேச்சுவார்த்தை என்பதற்கே இடம். அதிமுகவை எதிர்த்து நடிகர் கமல்ஹாசன் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்தால் 3ஆம் பிறை கிளைமாக்ஸ் தான் நடக்கும் என அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றவர் இவ்வாறு கூறினார். எத்தனை கமல்ஹாசன்கள் எத்தனை ஸ்டாலின்கள் வந்தாலும் சரி, அம்மாவின் ஆட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்றும், இருவரையும் பார்க்கும்போது 3ஆம் பிறை படத்தில் வரும் கிளைமாக்ஸ் காட்சிதான் ஞாபகம் வருகிறது என்றும் ஜெயக்குமார் கூறினார். ஆரோக்கியா, விஜய் மற்றும் டோட்லா ஆகிய 3 தனியார் பால் தரம் குறைந்தவை என உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அமைச்சரின் குற்றச்சாட்டு குறித்து பால் நிறுவனங்கள் தரப்பில் பதிலளிக்க ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26ஆம் தேதி மத்திய அரசின் காசியாபாத் உணவு ஆய்வகம் அளித்த பரிசோதனை அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இன்று தாக்கல் செய்தார். அதில் 3 நிறுவனங்கள் பால் தரமற்றவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை தமிழக அரசு தரப்பில் இன்று உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் செய்தியாளர்களிடம் கூறினார். ஆரோக்கியா, டோட்லா, விஜய் இந்த 3 பால்களும் கலப்படம் இருப்பது உறுதியானது. அமைச்சர் ஆவணங்களுடன் சமர்ப்பித்தார். ஆய்வறிக்கையில் அவர் இவர்கள் தரம் குறைந்த பால்களை மக்களுக்கு விநியோகம் செய்தது உறுதியானது. அமைச்சர் எந்த பால்களையும் தனிப்பிட்டு குறிப்பிட்டு கூறவில்லை. இந்த பால்களில் கலப்படமானது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வின் மூலம் மத்திய அரசின் ஆய்வு கூடத்தில் சோதனை செய்த ஆய்வு அறிக்கையின் மூலம் உறுதியானது. இதை அமைச்சர் நீதியரசர் முன்பு சமர்ப்பித்தார். தனியார் பால் நிறுவனங்களின் பாலில் ரசாயன பொருட்கள் கலந்திருப்பதாக அமைச்சர் கடந்த மே மாதம் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டி பேச அமைச்சருக்கு தடை விதிக்க வேண்டுமென பால் நிறுவனங்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மேலும் ராஜேந்திர பாலாஜி தலா 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டுமென இந்நிறுவனங்கள் கோரின. இதற்கு பதிலளிக்குமாறு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு உத்தரவிடப்பட்டது. நேற்று அமைச்சர் தாக்கல் செய்த பதில் மனுவில் பாலில் கலப்படம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மிரட்டும் விதமாக நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் காசியாபாத் உணவு ஆய்வகத்தின் பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதெல்லாம் ஒரு சில பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு, அதெல்லாம் சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை படிப்படியாக அகற்ற அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவதால் ஏற்படும் பாதிப்பை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி வழக்கறிஞர் மேகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தமிழக கிராமங்களில் அடுப்பு எரிக்க மற்றும் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுவதாகவும், இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றும் மனுதாரர் கூறியிருந்தார். இதனிடையே கருவேல மரங்கள் தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய IIT பேராசிரியர் உட்பட 12 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நிபுணர் குழுவின் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கருவேல மரங்கள் நிலத்தில் அதிக அளவில் தண்ணீர் உறிஞ்சுவதால் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதையடுத்து நீர்நிலைகளில் கருவேல மரங்களை படிப்படியாக வெட்ட உயர்நீதிமன்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டதுடன் ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை அகற்றியது. மேலும் கருவேல மரங்கள் வெட்டப்பட்ட இடத்தில் எந்த மரங்களை வளர்க்கலாம் என வனத்துறை பதிலளிக்குமாறும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை அக்டோபர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாண்புமிகு இந்திரா பானர்ஜி அவர்களும் நீதியரசர் சுந்தரேசன் அவர்களும் நீதியரசர் சுந்தர் அவர்களும் இந்த பரிந்துரைகளை முழுமையாக ஏற்கவில்லை. நீர்நிலைகளில் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த கமிட்டி சொல்லியிருக்கிறது. குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய சீமை கருவேலைகளை அகற்ற வேண்டும் என்பதை நீங்கள் உடனடியாக அந்த வேலையை தொடங்கி
அது படிப்படியாக செய்து எந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கிற ரிப்போர்ட்டையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாடகம் ஆடுவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். இந்த குதிரை பேராட்சி ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய எதிர்காலத்தை எந்த அளவிற்கு குட்டிச்சோராக்க வேண்டுமோ, எந்த அளவிற்கு பாழடிக்க வேண்டுமோ அதற்கு துணை நிற்கக்கூடிய ஆட்சியாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த குதிரை பேராட்சி இருக்கிறது. சேலத்தில் மு.க. ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது தேவையில்லாத நடவடிக்கை என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தமிழகத்திற்கு நீட் தேர்வில் விலக்களிக்க கோரி பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என கூறிய பன்னீர்செல்வம், சேலத்தில் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது தேவையற்ற நடவடிக்கை என்றும் போராட அனைவருக்கும் உரிமை உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். ஈரோடு மாவட்டத்தில் வங்கியில் வழங்கப்பட்ட பணத்தில் கள்ள நோட்டுகள் இருந்ததால் வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு கடந்த 20ஆம் தேதி குப்புசாமி என்ற வாடிக்கையாளர் சென்றுள்ளார். வங்கியிலிருந்து 3 லட்சம் ரூபாயை பெற்றவர் 50,000 ரூபாயை வேறு ஒரு வங்கியில் டெபாசிட் செய்துள்ளார். அப்போது 6 2000 ரூபாய் நோட்டுகள் கள்ள நோட்டுகள் என தெரியவந்தது. இது தொடர்பாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று வேறொரு வாடிக்கையாளருக்கும் கள்ள நோட்டு வழங்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வங்கி மேலாளர் உரிய பதில் அளிக்காததால் ரிசர்வ் வங்கிக்கு புகார் அனுப்பியுள்ளனர். வங்கியில் கள்ள நோட்டுகள் வழங்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் 15,000 வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அதில் இன்னைக்கு ஒரு நோட் ஃபேக் நோட் வந்துருச்சு. இன்னைக்கு பிரச்சனை பண்ணோடனே மேனேஜர் நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்குறோம், ரீஜன் லெவலில் பேசியிருக்கோம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஃபேக் நோட் இஷ்யூ பண்ணதே மகா தப்பு. அதை வாங்கினா கிராஸ் பண்ணணும், இல்லைனா மேலே ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அவங்க. நாங்களாக தான் ஆர்பிஐக்கும் ரீஜனல் ஆஃபீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதாகவும் 2 நாளில் நல்ல தீர்ப்பு வரும் என நம்பிக்கொண்டிருப்பதாகவும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு கூறினார். முதலமைச்சர்கள், நான் தலைமைச் செயலர் 3 பேரும் பாரத பிரதமரை சந்தித்து அழுத்தம் கொடுத்துருக்கின்றோம். அதனால் இந்த கேள்விக்கே இடமில்லை. அரசு இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதில் மத்திய அரசும் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட சட்ட சிக்கல் உங்களுக்கு தெரியும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். உச்சநீதிமன்ற அமர்வினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த விவகாரம் 2010 முளைத்த செடி இன்றைக்கு முள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது. ஆகையினால உங்களுக்கு இதில் எந்த விதமான நம்ம இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கோம். எந்த மாநிலம் கொடுக்காத அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய பிரதேசமாக அறிவிக்க வேண்டுமென பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டலு பகுதியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் இருசக்கர வாகன பேரணி தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை முடக்க வேண்டும் என கூறினார். ஹைட்ரோ கார்பன், எண்ணெய் எரிவாயு போன்ற ஆபத்து விளைவிக்கும் திட்டங்களை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது என தெரிவித்த அவர், காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனைக்கு டிஜிபி ராஜேந்திரன் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகார் குறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா, பான் உள்ளிட்டவை விற்பனை செய்ய அரசியல்வாதிகள், காவல் உயர் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக வருமான வரித்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஏஐடியூசி செயலாளர் கதிரேசன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் லஞ்ச புகாரில் சிக்கிய டிஜிபி ராஜேந்திரன் பணி நீட்டிப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் லஞ்ச புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்நிலையில் குட்கா புகார் தொடர்பாக தமிழக அரசுக்கு வருமான வரித்துறை சார்பில் கடிதம் வரவில்லை என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது.
இந்நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையில் டிஜிபி பணி நியமனம் சரிதான் என கூறியுள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை குட்கா புகார் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் தலைமையில் குழு அமைத்து 2 வாரத்திற்குள் விசாரணை நடத்த வேண்டுமென உத்தரவிட்டது. இந்நிலையில் திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக புதிய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எம்எல்ஏ ஜே அன்பழகன் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் குட்கா விற்பனை செய்ய அமைச்சர் விஜயபாஸ்கர், டிஜிபி ராஜேந்திரன், முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வழக்கை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது. இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை டிஜிபி ராஜேந்திரன் இன்று சந்தித்தார். லஞ்ச புகார் தொடர்பாக டிஜிபி மீது விசாரணை நடத்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 எம்எல்ஏக்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி சட்டமன்றத்தில் இருக்கை ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ளதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி பொதுச் செயலாளர் தங்க விக்ரமன் செய்தியாளர்களிடம் பேசிய போது 15 நாட்களுக்குள் நியமன உறுப்பினர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்காவிட்டால் ஆட்சியாளர்களின் இருக்கைகள் இருக்காது என எச்சரிக்கை விடுத்தார். ஏற்கனவே நியமன எம்எல்ஏ பிரச்சனையில் துணைநிலை ஆளுநருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் மோதல் இருந்து வரும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எச்சரிக்கை விடுத்திருப்பது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க சொல்றோம், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சொல்றோம், பொதுச் செயலாளர் என்ற முறையில் சொல்றேன், இன்னும் 15 நாட்களுக்குள்ள இந்த அரசாங்கமும் சபாநாயகர் அவர்களால் வெளியிடப்பட்ட அந்த அரசாணையை ஏற்று இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அவர் கடிதத்தை ஏற்று அவர்களுக்கு சட்டமன்றத்திலே இடம் ஒதுக்கீடு, இருக்கைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் இன்னும் 15 நாள் கூட இவர்களுடைய இருக்கை இருக்காது என்பதை இந்த நேரத்திலே வன்மையாக நான் சொல்றேன். துக்க நிகழ்ச்சியில் தினகரன் திவாகரன் சந்திப்பு தவிர்க்க இயலாதது என்று ஓபிஎஸ் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா மைதானத்தில் எம்ஜிஆர் 100ஆண்டு விழா ஏற்பாடுகளை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். சசிகலா குடும்பத்தை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட தர்ம யுத்தம் தொடர்கிறது என கூறிய அவர் துக்க நிகழ்ச்சியில் தினகரன் திவாகரன் இன்று சந்தித்துக் கொண்டது தவிர்க்க இயலாதது என கருத்து கூறினார். எனவே அவர்களின் சந்திப்பு குறித்து விமர்சிக்கும் நேரமில்லை என்றும் தங்கள் தரப்பில் வைக்கப்பட்ட 2 கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் 2 அணிகள் இணையும் நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் நடிகர் கமலை விமர்சிக்கும் போது அமைச்சர் ஜெயக்குமார் நல்ல மனப்பக்குவத்துடன் பேச வேண்டும் என்றும் கமல் கருத்திற்கு தக்க பதிலை அமைச்சர் ஜெயக்குமார் அளிக்க வேண்டும் என்றும் முனுசாமி தெரிவித்தார். ஒரு ஊரறிந்த நடிகர் ஜெயக்குமார் எங்கள் கட்சியினுடைய உறுப்பினர், இப்பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களாலேயே அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டவர். ஒரு நல்ல மனப்பக்குவத்தோடு அவர் பேச வேண்டும். ஒரு அனுபவமுள்ள ஒரு அரசியல்வாதி, ஒரு ஊரறிந்த நாடறிந்த ஒரு பிரமுகர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கருத்திற்கு தக்க பதிலை சொல்ல வேண்டும். ஏதோ போகிற போக்கிலே சொல்லிவிட்டு சென்றால் அது நாகரிகமாக இருக்காது. பாலியல் வன்கொடுமையில் கர்ப்பமான 10 வயது சிறுமி தனது கருவை கலைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. சண்டிகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதால் அவர் கர்ப்பமடைந்தார். இந்நிலையில் கருவை கலைக்க அனுமதி கோரி அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சண்டிகர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 26 வார கருவை சிறுமி சுமந்து கொண்டிருப்பதால் அதை கலைக்க உத்தரவிட முடியாது என நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு தலைமை நீதிபதி ஜெயஸ் கேகர் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சண்டிகர் அரசு முதுநிலை மருத்துவ ஆய்வு நிறுவனம் சார்பில் மருத்துவ அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 32 வாரங்கள் கடந்த நிலையில் கருவை கலைத்தால் சிறுமியின் உடல்நலனுக்கு ஏற்கத்தக்கதல்ல என கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் சிறுமியின் கருவை கலைக்க அனுமதி கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது.
மேலும் இத்தகைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு அதிகளவில் வருவதை அடுத்து அனைத்து மாநிலங்களிலும் கருக்கலைப்பு தொடர்பான நிரந்தர மருத்துவ குழுவை நியமிப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும் மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமாருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. பீகார் சட்டப்பேரவை கட்சிகளின் பலம் எவ்வளவு என்பது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். பீகார் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு 131 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. இது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 7 தமிழ்.